மெய்ட்ஸி கம்பெனியின் அன்பான வணக்கம். மெய்ட்ஸி கம்பெனி அப்படிங்கிறது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற வேலை வாய்ப்பு நிறுவனங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நாங்க நல்ல பாதுகாப்பான முறையில தங்கி செய்யற மாதிரி வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தை பாத்துக்கிற வேலை, பெரியவங்க பாத்துக்கிற வேலை, பேஷண்ட் வேலை அப்படின்னு 19 வகையான வேலைகள் தமிழ்நாடு ஃபுல்லாவும், சென்னை, கோயம்புத்தூர் போன்ற முக்கிய நகரங்கள்ல, அதுக்கப்புறமா பெங்களூர்ல கூட வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற வெளிநாடுகள்ல கூட நல்ல பாதுகாப்பான முறையில நாங்க வேலைக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க கடந்த 3-4 வருஷமாவே சென்னையில இருக்கு நம்மளோட ஹெட் ஆபீஸ். நம்மளோட பிரான்ச் ஆபீஸ் கோயம்புத்தூர், போத்தனூர்ல இருக்குங்க. நாங்க நல்ல பாதுகாப்பான முறையில ஓனரோட டீடைல்ஸ், கஸ்டமரோட டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி அது பாதுகாப்பான இடம் தானான்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் தான் நாங்க வேலைக்கு அனுப்புறோம். அதே மாதிரி வேலைக்கு போற உங்களையும் வேலை பத்தின தகவல்களை எல்லாத்தையும் சொல்லி, இதுதான் வேலை, வீட்டுல 3 பேரா, 4 பேரா, 5 பேரா, எத்தனை பேர் இருக்காங்க, வீடு சைஸ் என்ன, என்ன வேலை செய்யணும், சமையலா, வீட்டு வேலையா, குழந்தை பாத்துக்கிறதா, எவ்வளவு சம்பளம், இது எல்லாத்தையுமே கிளியரா நாங்க பேசி உங்களுக்கு அந்த வேலைக்கு ஓகேயா, இந்த சம்பளத்துக்கு இந்த வேலைக்கு நீங்க ஓகேனா மட்டும்தான் உங்களோட பயோடேட்டாவை நாங்க கஸ்டமருக்கு அனுப்புவோங்க. சோ உங்களோட பயோடேட்டாவை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர் ஓகே சொல்லிட்டா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு கஸ்டமரோட நேரடியா வீடியோ கால்ல பேசுறதுக்கு. நாங்க ஏன் உங்களை வீடியோ கால்ல பேச வைக்கிறோம் அப்படின்னா, நாங்க சொன்ன தகவல் போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்களே டைரக்டா கஸ்டமர் கிட்ட கேட்டுக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் ஓகேன்னு சொல்லி அட்ரஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை நாங்க ஊர்ல இருந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லி நாங்களே டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி உங்களை கஸ்டமர் வீட்டுக்கு அனுப்பி விடுவோங்க. நம்ம மெய்ட்ஸி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட்ல லேபர் லா, தொழிலாளர் நலத்துறையில இருந்து சில பேசிக்கான ரைட்ஸ், உரிமைகள் வச்சிருக்காங்க. அந்த உரிமைகள் எல்லாத்தையுமே உங்களுக்காக நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கஸ்டமருக்கு நாங்க கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறீங்கன்னா, இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு அடிப்படையான உரிமைகள் என்னென்ன இருக்கு. கரெக்டா மாசம் 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும், மாசத்துல 2 நாள் சம்பளத்துடன் கூடிய லீவு, மரியாதையா நடத்தணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், பகல்ல 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும், ராத்திரி 8 மணி நேரம் தூக்கம் கொடுக்கணும், நல்ல சேஃப்டியான இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி அடிப்படையா ஒரு 7 உரிமைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்க கஸ்டமர்கிட்ட கிளியரா சொல்லி தான் உங்களை நாங்க வேலைக்கு அனுப்புவோங்க. சோ அதனால நீங்க எந்த விஷயத்திலயும் பயப்பட தேவையில்லை. உங்களோட வேலைக்கு, உங்களோட சம்பளத்துக்கு, உங்களோட பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி. சரி, உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், தங்கி செய்யற வேலைக்கு நீங்க போகும்போது என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் சொல்றேன். நீங்க தங்கி செய்யறதுக்காக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, அந்த வீட்டுல நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதையுமே கொண்டு போக கூடாது. என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதையுமே நீங்க அவங்க கிட்ட கொண்டு போக கூடாது. நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். இதை தாண்டி உங்களோட பிரச்சனைகள் எதையும் கஸ்டமர் தலையில தூக்கி போடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அவங்க வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. உங்களோட பிரச்சனையை சேர்த்து அவங்களுக்கு பாரத்தை கொடுக்க கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2, செல்போன் பயன்படுத்துறது உங்களோட ஃப்ரீ டைம். பகல்ல ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும், ராத்திரி ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும். அந்த டைம்ல மட்டும் தான் உங்களோட செல்போன் நீங்க யூஸ் பண்ணணும். டியூட்டி டயத்துல வீடியோ கால் பேசிக்கிட்டே சமைக்கிறது, காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டே வீட்டு வேலை செய்யறது, குழந்தையை பாத்துக்கிறது, இது எதுவுமே இருக்க கூடாது. டியூட்டி டயத்துல நீங்க மொபைல் போன் பேசக்கூடாது. உங்க ரெஸ்ட் டயத்துல மட்டும் தான் மொபைல் யூஸ் பண்ணணும், தூங்கிக்கணும். இது எல்லாமே. 3வது விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் கஸ்டமரோட டைரக்டா நீங்க வாக்குவாதமோ, சண்டையோ, மூஞ்சியை காட்டுறதோ பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மெய்ட்ஸி ஆபீஸ்க்கு போன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். இல்ல கிளியரே பண்ண முடியல, 2-3 தடவை பேசி பார்த்தாச்சு, அந்த கஸ்டமர் ரொம்ப டார்ச்சரான கஸ்டமரா இருக்காங்கிற பட்சத்துல நாங்க அந்த வீட்டை மாத்தி கொடுப்போம். ஆனா நாங்க சொல்றபடி கேட்கணும். ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் இருந்து வேற ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மாற முடியும். உடனடியா நான் பைய தூக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னா நீங்க போக முடியாது. அதை கிளியரா சொல்லிடுறோம். 4வது முக்கியமான விஷயம், உங்களோட சம்பளம் 1ஆம் தேதி தான் கொடுக்கப்படுமே தவிர பாதியில நீங்க போனீங்கன்னா உங்களோட சம்பளத்துக்கு நாங்க பொறுப்பு இல்ல. மெய்ட்ஸி கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சு 1ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வர மாதிரி தான் நாங்க கேரண்டி கொடுக்க முடியும். மாச சம்பளம் 1ஆம் தேதி மட்டும்தான் வரும். நீங்க பாதியில போயிட்டு எங்க கிட்ட சம்பளம் வாங்கி கொடுங்கன்னா எங்களால எந்த கேரண்டியும் நாங்க கொடுக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் லீவுக்கு போறீங்க, உங்களுக்கு மாசத்துல 2 நாள் லீவ் இருக்கு, அது ஓகே, போயிட்டு திரும்ப வந்துருவீங்க. ஆனா வேலையவே விட்டுட்டு, வேலையை துண்டிச்சுட்டு கட் பண்ணிட்டு நான் ஊருக்கு போறேன், திரும்ப எப்ப வருவேன்னு தெரியல, எதுனாலுமே நாங்க சொல்றத கேட்டு நீங்க ஒரு வாரமோ 10 நாளோ 1ஆம் தேதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. நாங்களும் அழகா உங்களை அங்க இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே எடுத்து விடுவோம். கஸ்டமருக்கும் வேற ஆள் வந்துச்சுன்னா திருப்தியா உங்களை அனுப்புவாங்க. திடீர்னு நான் பைய தூக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா கஸ்டமருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீங்க பாதியிலே எங்களை கழுத்து எடுத்துட்டு போறீங்கன்னு அவங்களும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. எங்க கிட்ட நீங்க கேட்டாலும் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால மினிமம் ஒரு வேலை செட் ஆகிறதுக்கு 1 மாசமாவது ஆகும். நீங்க 1 மாசமாவது ஒரு வீட்டுல இருக்கணும். இல்ல 1ஆம் தேதி வர வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கணும். நான் செட் ஆகலன்னு போறேன், இல்ல வீட்டுல எமர்ஜென்சின்னு போறேன்னா உங்களோட சம்பளத்துக்கு நாங்க கேரண்டி கிடையாது. 5வது விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கள்கிட்ட சொல்லுங்க. அங்க குழந்தைய அடிக்கிறது, இல்ல சாப்பாட்டுல அசிங்கம் பண்றது, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் பண்றது, இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சட்டங்கள் கடுமையா இருக்கு. வேலை செய்யற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா, உதாரணத்துக்கு ஒரு திருட்டோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை
பிரச்சனைகள் பண்ணிட்டா நம்ம கம்பெனிலயுமே கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. கஸ்டமரும் பெரிய பெரிய ஆளுகளா தான் இருப்பாங்க. நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்களோட வாழ்க்கைய சிறையில கழிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால எந்த கெட்ட விஷயங்களும் பண்றதோ, சாப்பாட்டுல அசிங்கம் பண்றது, குழந்தைய அடிக்கிறது, இல்ல திருட்டு, வேற மாதிரியான பிரச்சனைகளையோ கனவுலையும் நினைச்சுக்காதீங்க. 6வது முக்கியமான விஷயம், உங்களை பார்க்க யாருமே கஸ்டமர் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா தெரியாத உங்களை மெய்ட்ஸி கம்பெனி மூலமா தான் நாங்க உங்களோட ஆதார் வாங்கி உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி அனுப்புறதாலதான் அவங்க வந்து உங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள தங்க விடுறாங்க. ஆனா உங்களை பார்க்க மாமா வராரு, சித்தப்பா வராருன்னு யாரையுமே உங்களை பார்க்க வீட்டுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு மாசத்துல 2 நாள் லீவ் இருக்கும்போது நீங்க வெளியில போய் யாரை வேணா பாத்துக்கலாம். கஸ்டமரோட நம்பரையோ கஸ்டமரோட அட்ரஸையோ உங்களோட மாமா கொடுத்தேன், சித்தப்பா கொடுத்தேன், அவர் கால் பண்ணிட்டாரு, தெரியாம கால் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. கஸ்டமரோட அட்ரஸ், போன் நம்பர், எல்லா ரகசியங்களையும் நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. தேவையில்லாத நபர் போன் பண்ணி என் பொண்டாட்டி அங்க இருக்காளா, நான் வந்து செக் பண்ணணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கஸ்டமருக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது. இந்த 6 விஷயங்களையும் கடைபிடிச்சு நல்ல முறையில இருந்தீங்கன்னா நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல பேர் எடுத்தீங்கன்னா மேலும் மேலும் நீங்க வளர்றதுக்கு, உங்க கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு, உங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நல்ல சம்பளத்துல வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறோம். அடுத்தடுத்த படி நீங்க போயிட்டே இருக்கலாம், சம்பளம் கூடிக்கிட்டே போகும். அதனால நல்ல முறையில நீங்க பாத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மெய்ட்ஸி கம்பெனிக்கும் மத்த ஏஜென்சிக்கு என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன். மெய்ட்ஸி கம்பெனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் பொய், ஃப்ராடு, ஏமாத்துறதுல ஈடுபடவே மாட்டோம். அதே மாதிரி உங்ககிட்ட எந்த கமிஷனோ, உங்க சம்பளத்துல இருந்து ஒரு பாதியோ இல்ல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். எந்த பதிவு கட்டணமே உங்கள்ட்ட நாங்க வாங்க மாட்டோம். மெய்ட்ஸி கம்பெனி சொல்ற வேலையும் அனுப்புற வேலையும் சரியா இருக்கும். 4 பேர்னா 4 பேர் இருப்பாங்க. 2 பேருக்கு சாப்பாடுனா 2 பேருக்கு சாப்பாடு சமைச்சா போதும். நாங்க சொல்ற வேலை. அதனாலதான் நாங்க ஒரு தடவை கிளியரா கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு உங்களையும் ஒரு தடவை பேச வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்புறோம். லோக்கல் ஏஜென்சி மாதிரி சொல்ற வேலை ஒண்ணு அனுப்புற வேலை ஒண்ணு அப்படிலாம் இருக்காது. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஆபாசமா திட்டுறதோ, மரியாதை இல்லாம பேசுறதோ எதுவுமே எங்க கம்பெனில பண்ண மாட்டோம். நாங்க படிச்சவங்களா சேர்ந்து நடத்துற கம்பெனி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை ஊர்ல இருந்து வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் 30 பேர் சின்ன ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு வேலைக்கு அனுப்புறோம் ஏமாத்த மாட்டோம். ரொம்ப தேவைப்பட்டால் எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்கோம், அங்க தங்க வைப்போமே தவிர, அதுவும் ஒரு ஆள் இல்ல 2 ஆள் தான் அதிகபட்சமே தவிர 30 பேர் 40 பேரை போட்டு நாங்க தங்க வச்சு இந்த வேலைக்கு அனுப்புறோம்னு சொல்லி பொய் சொல்லி வேலை ரெடியா இருக்குன்னு உங்களை ஊர்ல இருந்து வர சொல்லி ஏமாத்த மாட்டோம். கஸ்டமர் லொகேஷன் அனுப்பிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாதான் உங்களை ஊர்ல இருந்தே கிளம்ப சொல்லுவோம். ஆனா நீங்க சரியா கிளம்பி சரியா வந்துடணும். இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், கடைசி விஷயம், நீங்க எப்பயுமே உங்க போனை ஆன்ல வச்சிருங்க. போனை வந்து எப்பயுமே எடுத்து பேசுங்க, ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால ஏதாவது முடியல, வர முடியல, கிளம்ப முடியலன்னா கரெக்டா போன் பண்ணி சொல்லுங்க. இந்த போன் எடுக்காம போறது, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, வேற ஒருத்தர் கொடுத்து இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரி பழக்கங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒரு சில பேர் பண்றதாலதான் டோட்டலா எல்லார் மேலயுமே நம்பிக்கை கஸ்டமருக்கு போகுது. இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. வர முடியுமா? முடியும். வர முடியலையா? முடியல. கிளியரா சொல்லிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலை வேணுமா, தேவை இருக்கா, வந்து பதிவு பண்ணுங்க, வேலைக்கு போங்க. இல்லையா, நான் சும்மா தாங்க விசாரிச்சேன், வேலை இப்போதைக்கு வேணாம், கிளியரா சொல்லிருங்க. யாருக்கும் பாதிப்பு இல்ல, நாங்க வேற ஆள் அனுப்பிச்சிருவோம். வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல வந்து இல்ல நான் சும்மா விசாரிச்சேன், வீட்டுக்கார் வேணான்ட்டாரு, இதெல்லாம் சொல்லாதீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு, உங்க குடும்ப நபர்கள்ட்ட கேட்டுட்டு, உங்களுக்கும் தேவை இருக்கான்றதை யோசிச்சுட்டு நீங்க வேலைக்கு வாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்குள்ள வேலைக்கு போறேன், உடனடியா நான் ரெடியா இருக்கேன்னா நீங்க வேலைக்கு வாங்க. நான் வந்து வர்றதுக்கு அடுத்த மாசம் 3ஆம் தேதி ஆகும், இல்ல 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும்னா எந்த கஸ்டமருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லா கஸ்டமருமே உடனடியா எனக்கு ஆள் வேணும்னு சொல்லி தான் வராங்க. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா மட்டும் வேலைக்கு வாங்க. மெய்ட்ஸில நீங்க சேர்ந்து வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா வேற எந்த ஏஜென்சி, இந்த லோக்கல் ஏஜென்சி, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூப்பிடுறவங்க, கார்டு வச்சுக்கிட்டு சுத்துறவங்க, இந்த லோக்கல் ஏஜென்சி எல்லாம் நீங்க போக மாட்டீங்க. நம்மளோட அப்ரோச் வந்து நல்லா சேஃப்டியா, பாதுகாப்பா, நல்ல முறையில, அன்பான முறையில இருக்கும். நல்லபடியா மெய்ட்ஸி கம்பெனி மூலமா நிறைய வேலை வாய்ப்புகளை நீங்க பெற்று நிறைய சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.